வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21/12/2025 மார்கழி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் அனுகூலம், தொழில்நுட்பமாக பெரிய மனிதர்களை சந்திப்பது, படிப்பு சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட அற்புதமான ஆலோசனைகள் கிடைக்கப்பெறக்கூடிய நாள். புதிய அறிமுகத்தில் சிறிது அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். தொலைதூர அலைச்சல்கள் மனதில் சிறிது கஷ்டமாக இருந்தாலும் அதில் பெரிய வெற்றியும் ஆனந்தத்தையும் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய உத்தியோகமும் வியாபாரமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பழைய எதிரிகள் விஷயத்தில் இருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வருவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கன்ஃபார்மாக எல்லா விஷயத்திலும் ஏற்றம், இடமாற்றத்திற்கு உண்டான அமைப்பு, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, புது பொறுப்புகளுக்கு உண்டான ஏற்றம், தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, ஆனந்தத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, எதிர்பார்த்த விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதும், சுபகாரிய தடைகள் நாளையிலிருந்து ஒன்றொன்றாக நிவர்த்தி ஏற்படுவதும், குடும்பத்தில் அன்யோன்யம் அதிகரிப்பதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், பயணங்களுக்கு ரெடியாகி கொள்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். வியாபாரத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, யோக பலங்கள், புதிய முயற்சிகள், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை
படிப்படியாக மாறுவது, உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நீக்கம் ஏற்படுவது, வண்டி வாகன அமைப்பு அனுகூலத்தை பெறுவதென்று எல்லா விதத்திலும் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் மன அழுத்தம் தீர்வது, குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்வது, தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு யோகத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அனுகூலங்கள், உத்தியோக ரீதியாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது யோகத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், வியாபாரத்தில் அனுகூலங்கள் கன்ஃபார்மாக பார்க்குறதும், விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சமயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், பெரிய மனிதர்களை சந்திப்பது பேரானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். செல்வாக்குகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, அனுகூலமான சூழ்நிலை, உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.